வழக்கம் போல் பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் ஒரு 9 o'clockலாம் வந்து நம்ம வந்து ரேப்பிடாக லாகின் பண்ணிட்டாங்க. லாகின் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தாங்க ஃபஸ்ட் ரைடு நமக்கு அசைன் ஆயிடுச்சு. என்னென்னு தெரில, ரைடு இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான். 4th ரைடு ட்ராப் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிபுரம் தாங்க. பார்வதிபுரத்துலேருந்து நான் எப்போவுமே வரும்போது வந்து நான் இதை கவனிச்சிட்டே இருப்பேன். நீங்கள் எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பில்லர்லையுமே நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸையுமே அதில் வந்து ரொம்ப அழகாக ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சங்குத்துறை பீச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காந்தி மண்டபம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிமேடை, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கன்னியாகுமரி பாலம், ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து என்னென்ன ஃபேமஸ்ஸு அப்படின்றத சூப்பராக வந்து ரொம்ப அழகாகவே ட்ராயிங் பண்ணி வரைஞ்சி போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 பில்லர் இருக்குங்க. அந்த பில்லர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு குறிப்பிட்ட வந்து என்ன ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸோ அதை வந்து ரொம்ப அழகாக வந்து ட்ராயிங் பண்ணி வரைஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த சைடோடி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. அதில் என்னென்ன ஊர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் யாரெல்லாம் வந்து கவனிச்சிருக்கீங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 11:20 ஆகுது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு 1.5 hour இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எவ்வளோ ரைடு எடுக்கலான்ட்டு. இன்றைக்கி டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா 6 ரைடு தாங்க நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து 5th ரைடு வந்து பார்த்திங்கன்னா 11:30 சம்திங் வந்து நமக்கு வந்து அசைன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா 12:20 தாங்க வந்து நமக்கு அசைனே பண்ணியிருந்தாங்க. என்னென்னு தெரில, கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து நமக்கு வந்து ரைடே புக் ஆகலை. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து ரைடையுமே நான் வந்து சேஃபாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.